வணக்கம். நான் உங்கள் ஸ்மார்ட் பேசுகிறேன். இன்றைக்கி வந்துட்டு மாடு எல்லாத்தையும் கட்டி போட்டு அதுக்கப்புறம் வைக்கோல் போடுறேன். பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு பச்சை புல் இருந்துச்சு. பச்சை புல் எல்லாமே காலி ஆயிருந்தனால வைக்கோல் ஒரு கட்டு எடுத்துகிட்டு அந்த கட்டை ஃபுல்லாக ஒரு 4 மாடுக்கு தான் போடுறேன். பார்த்துட்டுருங்க அப்படியே லைனாக. பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கட்டு மேலேருந்து கீழே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதை வந்துட்டு நூல் இருக்கும். அந்த நூலெல்லாம் பிளேட் வச்சு கட் பண்ணிடணும். வாங்க கிட்ட வாங்க காட்டுறேன். பாருங்கள் அந்த நூல் இருக்குது இல்லைங்களா, அந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுடணும். நூலோடு போட்டோன்னா மாட்டுக்கு வந்து மாட்டு சாப்பிட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் வயிற்றில் போயிட்டு ஜீரணம் ஆகாமல் வயிறு உப்புசம் வருது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். நூல் இல்லாமல் க்ளீனாக பார்த்துட்டு ஒரு டைமுக்கு 2 டைமு எல்லா நூலும் எடுத்துருங்க. அதுதான் பெஸ்ட்டு. பாருங்கள் அவ்வளோதான். பாருங்கள் இப்போ வந்துட்டு அது நூல் பாருங்கள் இழுத்தா வந்துடும். கட் பண்ணி விட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சுற்றி சுற்றி இழுக்கணும்னா கஷ்டம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இழுத்த வந்துச்சு இல்லைங்களா. பாருங்கள் அதுக்கப்புறம் எல்லா நூலும் எடுத்துகிட்ட அப்புறம் அதை வந்து நல்லா விரித்து விடணும். ரோல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ரோல் வந்து நீட்டமாக இழுத்து விட்டு அதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் நல்லா ஒட்டாக இருக்கும் இல்லைங்களா, நல்லா விரிச்சு நல்லா இது பண்ணணும், பரப்பிட்டு அதுக்கப்புறம் எடுத்து போடணும் மாட்டுக்கு. பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு. நேற்று லைட்டாக மழை விழுந்துச்சு, அதனால இந்த மாதிரி பண்ணுறேன். இல்லைனா நல்லா காஞ்சிட்டு இருந்துச்சு, புல்லாம் நல்லா இருக்குது. எங்கள் ஏரியாவில் வந்துட்டு ஒரு கட்டு வந்துட்டு 250 ரூபான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வெள்ளை கலர் மாட்டுக்கு போய் எடுத்துன்னு போய் போடலாம், பசு மாட்டுக்கு. இதுதான் நான் போய் சிந்தாமணி வாங்கலான்ட்டு நிறைய லாஸ் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு வாங்கி 2 வருஷம் இது. ஆனால் இப்போ தான் செனை பிடிச்சிருக்கு. பாருங்கள் இதுதான். பட் இருந்தாலும் மாடு நல்லாயிருக்கு. பாருங்கள் நான் அடுத்த மாட்டுக்கு ஒன்று போடுறேன். இதுதான் அதிகமாக வலிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போது புல்லு போட்டோம்னா சாப்பிட்ட வரைக்கும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா மெத்த மாதிரி கீழே போட்டு எல்லாமே படுத்துக்கும். அது அந்த மாதிரி மாடு இது. பாருங்கள் மேயும். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு மேய்ஞ்சிட்ட அப்புறம் எல்லாம் பரப்பிட்டு ஆறாமல் பெட்டு மாதிரி படுத்துக்கும் இந்த மாடு. பாருங்கள் 2த்துக்கு போட்டேங்க இல்லையா. இப்போது 3வதுக்கும் மொத்தம் ஒரு கட்டு வந்து 4 மாட்டுக்கு தான் போடுவேன் நான். ஏன்னா பச்சை புல் இல்லாதனால தான் ஒரு கட்டை 4 மாட்டுக்கு போட்டிருக்கேன். பச்சை புல் இருந்துச்சுன்னா நான் ஒரு அரை கட்டு போட்டிருப்பேன்.